டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா டிரைவிங் ரோட் டெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ ரோட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் சீரிஸ் மாதிரி தான் இது. இந்த ஷார்ட் சீரிஸில் என்ன ஃப்ளோவில் நான் வீடியோ போட போகிறேன் அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து வரிசையாக வரும் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். இந்த வீடியோ சீரிஸில் வந்து தியரிட்டிக்கலாகவும் சொல்லுவேன், ப்ராக்டிக்கலாகவும் சொல்லுவேன். நீங்கள் ரோட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா மோஸ்ட்லி டிரைவிங் ஸ்கூல் வழியாக கற்றுட்டு போவீங்க. இல்லைனா வந்து உங்கள் பார்ட்னர் கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் தனியாகவும் ரோட் டெஸ்ட் எடுப்பீங்க. நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் யூடியூப்ல வந்து நிறைய டிரைவிங்க்கு வந்து டுட்டோரியல்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்க டிரைவிங் வீடியோஸ் நிறைய பார்க்க வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் மைண்ட்ல வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே வருவீங்க. ப்ராக்டிக்கலா ஓட்டுறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட் செட்ல இப்படிதான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். டிரைவிங் லேர்னர்ஸ் ப்ராசஸ், டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ், இது ரெண்டுமே தனியா வந்து வீடியோ போட்டுட்டோம். அதில் நான் ஃபுல் ப்ராசஸ் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இப்போ டிரைவிங் ரோட் டெஸ்ட்டுக்கு எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து ஒரு வீடியோவா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்க கார் எடுக்கணும்னா காரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதில் வந்து செகண்ட் வீடியோல பார்க்கலாம். காரை பத்தி தெரிஞ்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரோட பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரோட்ல வந்து லேன்ஸ் வந்து எப்படி போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸ் எப்படி இருக்கும், டிராஃபிக் சைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் காரை பத்தி தெரிஞ்சுப்பீங்க, அடுத்த ரோட்ல வந்து எப்படி இருக்கு, சிக்னல்ஸ் எப்படி இருக்கு, சைன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. அது தெரிஞ்சுச்சுன்னா நெக்ஸ்ட் ரோட்ல இருக்க ரூல்ஸ் லைக் லேன் சூஸ் பண்றது, யாருக்கு ரைட் ஆஃப், ஏன்னா இங்க ரோட்ல ஓட்டுறப்போ உங்களுக்கு ரோட் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணா கரெக்டா ஓட்ட முடியும். அதுமாதிரி டிரைவிங் டெஸ்ட்லயும் ரோட் ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்றீங்களா மெயினா பார்ப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோஸ்க்குலாம் அப்புறமா வந்து பேசிக் டிரைவிங் ஸ்கில்ஸ், அதை நீங்க கார் எடுக்கிறது, ஆஸ்லேட் பண்றது எப்படி, லைக் பிரேக் பண்றது எப்படி, லைக் ஒரு டேர்ன் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி போறது எப்படி. ஸோ பேசிக் டிரைவிங் ஸ்கூல் எல்லாமே தியரட்டிக்கலாகவும் சொல்றேன், ப்ராக்டிக்கலாகவும் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு கூடயோ இல்லை உங்க டிபெண்டன்ட் கூடயோ கத்துக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பார்க்கிங் லாட் போயிட்டு எப்படி ஆசிலேட் பண்றது, எப்படி பேக் பண்றது, எப்படி டேர்ன் பண்ணி திருப்பி வரது, இந்த மாதிரி பேசிக் டிரைவிங் ஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இன் கேஸ் நீங்க டிரைவிங் ஸ்கூல் வழியா போனீங்கன்னா டைரக்டா வந்து லோக்கல் ரோட்லயே கூட்டு போயிடுவாங்க, அதுலயே அவங்க கத்து கொடுத்துருவாங்க. பேசிக் டிரைவிங் ஸ்கில் வீடியோஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில் வீடியோஸ் போடுவேன். கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்க்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், அதுல ஏதாச்சும் ஒன்னு தப்பு பண்ணா கூட உங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்க. அதனால கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல தனித்தனியா வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுல ரைட் ஆஃப் வே எடுக்கிறது, அதுக்கப்புறம் லேன் சூஸ் பண்றது, பேக் பார்க்கிங், அது மாதிரி பார்க்கிங் பண்றது, கர்டன் பண்றது, அது மாதிரி லோக்கல் ரோட்ல டிரைவ் பண்றப்போ என்னெல்லாம் கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ஸ் வேணுங்கிறது தனித்தனி டாபிக்கா அப்படியே பார்க்கலாம். கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல இருக்க எல்லா டாபிக்கும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு ரோட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா எப்படி போயிட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோ பார்க்கலாம். இது எல்லா வீடியோஸும் முடிஞ்சிச்சுன்னா லைக் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாமே முடிஞ்சிருக்க மாதிரி தான். அதுமாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸோட வீடியோஸ் பாருங்க, நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா மைண்ட் செட் வச்சிட்டீங்கன்னா டிரைவிங் பண்றது ரொம்ப ஈஸி தான். லைசன்ஸ் எடுக்கிறது மோஸ்ட்லி லோக்கல் ரோட்ல தான் எடுப்பீங்க. லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தனி வீடியோஸாவும் அப்படியே பார்க்கலாம். இந்த ஷார்ட் வீடியோ சீரிஸும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய சேனல்ஸ்ல போட்டிருப்பாங்க, இருந்தாலும் தமிழ்ல சொல்றதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் ப்ராக்டிகலாவும் சொல்ற மாதிரி நான் பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.